ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நல்லா இருக்கு கேக் இப்படி மாங்கன்னு ஓட்ட போட்டுட்டுருக்குன்னு பார்க்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, ஃப்ளாஷ்பேக் டொண்டடாய். நம்மளோட கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இங்கே 1.5 கிலோ ஒரு கேக் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டாம், அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற மாதிரி எந்த கேக்குமே வேணாம், நார்மலாக இருக்கிற மாதிரி தாங்க அப்படின்னாங்க. பட்டர் க்ரீம் போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது கடையில் இருக்கும் பட்டர் க்ரீம் சீப்பான ரேட்டில் கேட்டாங்க. பட் அது வந்து நம்ம பண்ண முடியாது, ஏன்னா கடையில் போடுற பட்டர் க்ரீமில் பட்டரும் இருக்காது, க்ரீமும் இருக்காது, ஜஸ்ட் டால்டா தான் பீட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி லோ குவாலிட்டி பண்ண முடியாது. அதனால நான் சொல்லிட்டேன் ஜாம் கேக் இல்லைனா ப்ரௌனி போட்டு தரேன்னு சொன்னேன். அவங்க ஹனி கேக் ஓகே சொல்லிட்டாங்க. ஸோ ஹனி கேக் வந்து நம்ம அந்த கேக்கை வந்து அப்படியே அந்த ஹனி சிரப்பில் டிப் பண்ணணும். ஸோ டிப் பண்ண முடியாது இவ்வளோ பெரிய கேக்கை, அதனால தாங்க மேலே ஓட்டை போட்டு சுகர் சிரப் மேலே நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டேன். ஹனி சிரப் இது. அதுக்கப்புறம் மேலே ஜாம் போட்டு விட்டாச்சு. ஜாமும் போட்டதுக்கப்புறம் நம்ம அஸ்யூஷுவல் எப்போவுமே ஒரு டிஃபன் பாக்ஸை மூடி போட்டு கவுத்தி போட்டுட்டு டிசைன் போடுற மாதிரி இதுக்கும் டிசைன் பண்ணியாச்சு. ட்ரை கோகோனட் எல்லாம் தூவி விட்டுட்டு அங்கங்கே கொஞ்சம் பீட்ஸு சாக்லேட்டு பேர் எழுதி முடிஞ்சாச்சுங்க. அவ்வளோதான். இந்த கேக் சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருந்துச்சு. கஸ்டமர் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, சாஃப்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி கேக் ஆர்டர் பண்ணி நீங்களும் எங்கிட்ட ஆர்டர் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.